சோலோவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீசன் இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் நம்ம பிளாக் க்ளோவர் போட்டிருக்கோம். டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் முடிச்சிருக்கோம். யாராச்சும் செக் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க, எல்லாமே கிடைக்கும். ஸோ வெல்கம் டு ஜிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோவிங்கோட சீசன் 5 எபிசோட் 2ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜின்னு இங்கே வரதுக்கு முன்னாடி சைனாவில் ஒரே ஒரு கேட்டு ஓப்பனாக இருக்கும்ல, அங்கே ஒரு கேட்டு ஓப்பனாக இருக்காது. இந்த நாடு முழுக்க ஒட்டு மொத்தமாக ஒரு 8 கேட்டு ஓப்பனாக இருக்கும். அதனாலேயே இப்போ நடக்கிற இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மீட்டிங்கு. சொல்ல போனால் 152 நாட்டில் உள்ள பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், முக்கியமான ஹண்டர்ஸ் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த முக்கியமானவங்க எல்லாருமே இங்கே கூடியிருப்பானுங்க. எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பானுங்க. இதுக்கு முன்னாடி தான் டிமானிக் பீஸ்ட், அதாவது நம்ம மொனார்க் வந்து சண்டை போட்டானுங்க. அது பெரிய பேட்டிலாம் முடிஞ்சிச்சு. அண்ட் பெரிய கேட்டு ஒன்று கொரியாவில் ஓப்பன் ஆகி அது எல்லாமே ஜின்னுவோட ஆர்மியா வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அந்த மட்டும் எதுவுமே பெரிய பிரச்சனை, எல்லாமே இது நார்மல் தான், இது சின்னது தான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜின்னு சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துருப்பானுங்க. ஆனா இவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவான். இப்போ வர காலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்ட காலமாக தான் இருக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் யாராலுமே சரி நான் இந்த ஃபைட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி உட்காரவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு நிலமை. இப்போ வர எனிமியே அப்படிங்கிறவன் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தாக வரப்போறான். டேய் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றது நாங்கள் எப்படி நம்புறது? நீ சொல்றத பார்த்தா ஏதோ நேஷனல் ஹண்டாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, நேஷனல் ஹண்டர் ரொம்ப பவர்ஃபுல் தான், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா இந்த உலகத்தோட ஒஸ்ட் டிசாஸ்டரா இருக்கக்கூடிய காமிஸை தோக்கடிக்க போய் எக்கச்சக்கமான நேஷனல் ஹண்டர் அப்படிங்கிற செத்தானுங்க. ஆனா இப்ப வர ஆர்மி அப்படிங்கிறது ஒரு சோல்ஜரே ஒரு காமிஸ்க்கு இணையா இருக்கும். அண்ட் வரவன் ஒரு சோல்ஜரை கூட்டிட்டு வரப்போகுது இல்ல, 1000 சோல்ஜர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எது அப்படியா? எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். நீ என்னடா இவ்வளவு பயங்கரமா சொல்ற? ஒரு சோல்ஜர் ஒரு காமிஸ் ஆமா, 1000 பேர் காமிஸ் மட்டும் வர போறாங்களானா ப்ரூஃப் கொடுன்னு இவன் கையை தூக்கி அப்படி நிப்பாட்டுவான். இவங்களை அப்படியே அள்ளு விட்டுரும். என்னன்னு பார்த்தா இவனுக்கு பின்னாடி 5-6 கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருப்பான். இது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஜின்னுவா அவங்கள ஒருத்தன் தான், அவனால கேட் ஓபன் பண்ண முடியும்னா இவனால முடியுதுல. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஜின்னு தான் உண்மையான வில்லன். அவன் நம்ம ஆர்மி எடுத்துட்டு வந்து நம்ம கூட சண்டைக்கு வர போறான். இங்க பாருங்க, இப்ப வர எனிமி அப்படிங்கிறவ என்னைய மாதிரி பல 1000 கேட்டை கிரியேட் பண்ண முடியும். ஆனா அவன் மினிமமா 8 கேட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். அதை பெருசா மாத்த ஆர்மியை கொண்டு வரதுக்கு டைம் எடுத்துட்டு இருக்கான். இங்க பாருங்க ஜின்னு, நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். ஆனா இப்ப எங்களால என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, அமைதியா உட்காருங்க, அதுவே போதும். எந்த கேட்டு பகுதி எந்த மகளிர் வைக்காதீங்க, யாருமே சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்காதீங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவன் சொன்னது இந்த உலகத்தை 2ஆ பிரிச்சு விட்டுரும். ஜின்னு என்ன பருப்பா, அவன் என்னடா பெரிய இவன் மாட பேசிட்டு இருக்கான், உலகத்துல பெரியன்ட்டானா என்ன வேணா பேசலாமா அப்படிங்கிற மாட்ட ஒரு சைடும். ஐயோ ஜின்னு இப்படி சொல்லிட்டாரு, ஜின்னுவே இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ண போறோம், பேசாம கேட் விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு கேட் விட்டு போனவங்க ஒரு சைடுன்னு சொல்லிட்டு 2 சைடா 2 பேர் பிரிஞ்சிருவானுங்க. அப்படியே ஒரு கோட்டையை கட்டுறானுங்க. என்னடா கோட்டை இது, எனக்காக கட்டி வச்சிருக்க, நான் ஒரு ஆள் தானடா, மன்னிச்சிருங்க தலைவா, நான் இது சின்னதுன்னு நினைச்சேன். சரி அந்த பிளாக் யாரா மாட்டினது, அது நான் தான், என்னைய மன்னிச்சிருங்க. பெலியன், இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்மியை நீ பாத்துக்கிறியா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு சாடமாக் செத்தக்கு அப்புறம் அந்த சாடை எல்லாமே மறைஞ்சிருங்க. சோ நாங்களும் செத்துருவாங்க கூடயே. இது எனக்கு ரொம்ப போட்டு உறுத்திட்டு இருக்கு. ஏன்னா இது சேட சோல்ஜருக்கு ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ், இன்னொரு சைடு கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். இவங்களோட லாயல்ட்டி, இவங்களோட பவர் எல்லாமே சேட சோல்ஜர் சார்ந்து இருக்கிறதுனால இவங்க 2 சைட் ஆஃப் காயின் மட்டும் இருப்பானுங்க. ஒரு சைடு இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப இதாகவும் இருப்பானுங்க. பட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒருவேளை ஜின்னு இந்த பேட்டில செத்துட்டானா இவங்களே செத்துருவானுங்க. பெலியன், எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குற? இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கல, அப்ராக்சிமேட்டா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்மியோட 100 மடங்கு அதிகமாக வருவானுங்க. 100 மடங்கா? அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 10 மில்லியன். நீ என்ன பெரிய பருப்பா, இதுதான் ஜின்னு நம்பர் கிடைச்சிச்சுன்னா நான் கேட்குற ஒரு கேள்வியா இருக்கும். இங்க பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க மக்களை நாங்க பாத்துக்க மாட்டோமா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாஸ்டர் வந்திருக்கு, எல்லா மாஸ்டர் சமாளிச்சா நாங்க இதை சமாளிக்க மாட்டோமா? இங்க பாருங்க, நீங்க சொல்றது ஓரளவுக்கு ரைட்டாவே இருக்கட்டும். ஆனா சொன்னது ஜின்னு இந்த வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் ஹண்டர், பவர்ஃபுல்லான ஒருத்தன் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப நீங்க என்னங்க அப்படி அப்போஸ் பண்றீங்க? ஆமா நீங்க சொல்றது ரைட்டு தான், அவன் உலகத்துல ஸ்ட்ராங்காவே இருக்கட்டும். ஆனா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவன் சொல்றது எல்லாம் உண்மை ஆகிறது இல்லையா? ஜே மில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கனடாவை சேர்ந்து எஸ்ராங்கன்டரு. இந்த உலகம் 2ஆ பிரியும்ல, அதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது இந்த லூசு பையன் தான். நீ இப்ப பாக்குற பத்தியா, இவன் தான் பார்ட்டியை இப்ப தட்டிட்டு இருக்கான். இவன் கூட மற்ற நாடுகளும் சேர்ந்து இந்த ரைடு போறானுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நான் சைனாக்கு போறேன்.
எனக்கு நல்லாவே தெரியும் 8 கேட் ஓப்பன் ஆயிருக்கு. 8 கேட்டுக்குமே நான் போய் இது பண்ண முடியாது. கொரியாக்கு பக்கத்தில் இருக்க சைனாக்கு போனா என்னோட ஃபேமிலியை சேவ் பண்ண முடியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சைனாக்கு போகலாம், அங்கே வர மொனார்க்கை முடிச்சுட்டு மற்ற இடத்துக்கு மாறி மாறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கு போவான். அங்க பார்த்தோம்னா இவனை வரவேற்கிறதுக்கு ஒரு அபிஷியலும் வந்திருக்க மாட்டானுங்க. அந்த சைனா கவர்மெண்டே பார்த்தோம்னா ஜின்வூவா வந்துட்டு போலாம், அவன் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மட்டும் தான் உட்காந்துருப்பானுங்க. ஆனா நம்ம லீசிகாங் மட்டும் வந்திருப்பான், அவங்க கூட சண்டை போட்டு தான் அது வந்திருப்பான். கேட்டு சரியான பெருசா இருக்கும். இது பெரிய கேட்டுல ஆனா என்னோட படையா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டை அண்டர்ஸா கட்டுவானுங்க பாருங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருப்பானுங்க. காம்போர்ட் சொன்னோடனே உனக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். நீ என்னடா லட்சக்கணக்கில் எடுக்கிற, நான் அதுக்கு மேல எடுக்கிறேன்ற மட்டும் எக்கச்சக்கமான பேரு வரிசையா வந்து நிப்பானுங்களா. நம்ம லீஸுக்கு அங்க ஒரு சமயம் ஆடி போயிடும். அது ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்கு. இந்த கேட்ல இருந்து எந்த ஒரு பிரசன்ஸுமே எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. எது என்னடா சொல்ற? சரி அப்படின்னா வேற லொகேஷன் எப்படி இருக்குது? மற்ற ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் சொல்றதான் சொல்லுதுங்க. எந்த கேட்லயுமே எதுவுமே வெளிவரல போல இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ற? இந்த உலகம் முழுக்க 8 கேட்டு வந்திருக்கு, அந்த 8 கேட்டுமே எம்டியா இருக்குன்னு சொல்ல வரியா? அப்படின்னா இது என்னோட மிஸ்டேக் தான். ஐயோ அவன் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். அவன் நான் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரமா கேட்டை போட்டு ஓபன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். அதே சமயம் இங்க கனடாக்கு வருவானுங்க. ஜின்வு சொல்லிட்டு போறான், ஜின்வு அவன் லூசு பையன், அவனை விட்டு தள்ளு, நம்ம ஜெயிப்போண்டா அப்படிங்கிற மாட்டேன் இவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த போட்டு ஜின்வு வந்து சைனாக்கு போயிட்டாரு, ஜின்வு வந்து ஜப்பான் கூட சேர்ந்துட்டாரு, நம்ம கொரியானும் ஜப்பானும் சேர்ந்து இந்த ரைடுக்கு போறாங்க, சைனாக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் ஆர்டிகல் எல்லாமே பார்த்தோம்னா இவங்க படிச்சுட்டு இருப்பானுங்க. அதே சமயம் இந்த போட்டு கனடால ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜின்வு பெரிய ஆள்னா எங்க அண்டர் அதோட பெரிய ஆள்ரா, எங்க அண்டர் போதுண்டா எங்களை காப்பாத்த, அவன் யாரா வந்து சொல்றதுன்ற மாட்டேன் இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் அந்த கேட்டு உடையும். என்னடா ஒருத்தனிங்க ஆனா டிமானிக் பீஸ் வரும்னா அது வரும்னா இது வரும்னா, ஒருவேளை ஜின்வு போய் சொல்லிட்டு இருக்கானா? ஏன்னா அங்க வந்தது ஒரே ஒருத்தன். ஆமா லிட்டரலா ஒரே ஒருத்தன் வந்திருப்பான். அப்படியே பார்த்துட்டு இருப்பானா, டேய் நீதான் கிங்கா? டிமானிக் பீஸ்ட் பேசுதா? இது பெருசா சர்ப்ரைஸ் ஆகுறதுலாம் இது கிடையாது. ஏன்னா டிமானிக் பீஸ்ட் எல்லாமே ரூனிக்கில் சொல்லிட்டு ஒரு ஆல்பபெட்டிக் இருக்கும், அதை வந்து படிச்சுட்டு தான் இருப்பானுங்களாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹிஸ்டரி நம்ம பின்ன எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஏற்ற இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்குமே இருக்குது. அதனால இந்த தடவை சண்டை போட வரத்துக்கு அவங்க வந்து நம்மளோட லாங்குவேஜை கத்துட்டு வந்திருக்கானுங்க. இது வரைக்குமே எங்களுக்கு தேவைப்படல, பட் இப்ப தேவைப்படுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஹியூமன்ஸ் கூட இந்த பீஸ்ட்டுமே கம்யூனிகேட் பண்ணுதா? எனக்கு என்ன தோணுதுன்னா ஜின்வை வந்து அந்த போர்ட்டல் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணல, அது வந்து இவன் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இருக்கும். ஏன்னா இவன் வந்த உடனே நீதான் கிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நான் கிங்குன்னு சொன்னா இவனுக்கு ஒபே பண்ணுவான் போல இருக்கு. ஆமாண்டா நான் தாண்டா கிங்கு. பார்த்தா அவன் இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. கனடால என்ன போயிட்டு இருக்கு ஏதாச்சும் கேளு. ஆமா ஆடம் கேட்டா கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு ஆடம் கால் பண்ணுவான். ஆடம் எங்க இருக்க? அந்த கனடா கேட்டு என்னடா ஆச்சு கத்துவானுங்க. ஏன்னா அந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கும்ல. எது நீ கனடாலயா இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? கனடா வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டானுங்க, நாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால கொஞ்சம் பேரை இங்க அனுப்பிச்சு வச்சுட்டானுங்க. சரி என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லு. இங்க ஒண்ணு பெருசா நடக்கல, இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது காமா தான் இருக்குது. ஆனா கேட்ல இருந்து எது வந்த மாட்டோமே எனக்கு தெரியல. இப்பதான்டா மூச்சே வருது. ஒரு நிமிஷம் அந்த கேட்ல இருந்து ஏதோ ஒண்ணு வருது. ஒருத்தன் வரான். எது ஒருத்தனா? ஆடம் ஓடி போயிறாங்க, நிக்காத ஆடம் அப்படிங்கிறப்ப இந்த பொடு வாய்க்கிலே பேசினால அவன் வாய் பேச முடியாத அளவுக்கு பஸ்பம் ஆயிட்டு இருப்பான். லிட்டரா சாம்பலா ஆயிட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் அலறிடுவானுங்க. ஐயோ எஸ்ராங்கேட்டர் காலி ஆயிட்டாரு, அது ஒரு செகண்டுக்குள்ள ஆயிட்டாரு, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு போட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. நீ இருக்கிறப்பே ஓடி போயிரு, உனக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அங்கிருந்து இடத்த காலி பண்றா, ஓடுறா. இங்கிருந்து டிராகன்ல ஸ்கைல இருந்து வந்துட்டு இருக்கு. டிராகன் 1 கிடையாது 2 கிடையாது, எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு, எத்தனை தெரியல. 10வது சோல்ஜர் டிமானிக் பீஸ்ட் எல்லாமே கண்ணாபிரான்னு எல்லா தடவையும் வந்துட்டு இருக்குங்க. அவன் பேசுறத பார்த்தா அவன் எதுவும் செய்ய மாட்டான். என் ஷேடோ சோல்ஜர் அங்கதானே இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் மூவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வா டெலிபோர்ட் ஆகலாம். டேய் எங்க போயிட்டு இருக்க அன்ட்டு நான் அப்படின்னு சொல்றதுக்குள்ளார வாயை திறந்து ஒரு கக்குவான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த ஷேடோட கண்ணில அந்த ஒரு இதை பார்க்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அவங்க செத்த சாவு அப்படிங்கிறது இவனுக்கு இங்க ஒரு மாதிரி வந்துட்டு போங்க சவுண்டு. டேமிட் சே
நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எனக்காக ரொம்ப தூரமா போய் எல்லா படையுமே ஒரே இடத்துல கம்பைன் பண்ணியிருக்கான். அவனோட படம் கொஞ்சம் பேர்த்த கொண்டு வந்திருக்கான். ஏன்னா எனக்கு தெரியும் அவன் கூட சண்டை போட்டோம்னா என் சோல்ஜர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாகடிக்கணும். அவன் கண்டிப்பா பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கான். மிச்சம் இருக்க 8 கேட்டை வெட்டியா திறந்து விட்டுட்டு ஒரே கேட்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கானா. இது என்னோட மிஸ்டேக் தான், நான் அதை கவனிக்கவே இல்லை. இப்ப நான் டைரக்டா அங்க போனேன்னா வந்ததெல்லாம் வாருங்கிற மாதிரி போனோம்னா சண்டை அப்படிங்கிறது முத்தி போயிடும். என்ன பண்றது சொல்லி இவன் பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப நாளா ஆச்சுடா. இதுதான் மனுஷங்களோட ஹார்ட் பீட் போல இருக்கு. செம்மையா இருக்குல்ல. நீங்க நிறுத்தி வச்சதெல்லாம் போதும். அடிக்கிற அடியில் அவங்க கதறல் அப்படிங்கிறது என் காதுக்கு அப்படியே இனிமையான குரலா வரணும்டா. அந்த மியூசிக்கை கேட்டு நான் டான்ஸ் ஆற அளவுக்கு இருக்கணும்டா. கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவானுங்களா, டிஸ்ட்ராய் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபயர் விட்டு அடிச்சு நவுத்திட்டு இருப்பானுங்க. இந்த போயிட்டு இவன் பாட்டு ரசிச்சுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே டிவியில பார்த்துட்டு இருப்பான். ஃபுல்லா சரகு பாட்டில குடிச்சுக்கிட்டு. அவ்வளோதான்டா, மக்களாச்சு மயிராச்சு, அவங்கெல்லாம் காலி, ஒண்ணுமே கிடையாது. ஜின்னு சொல்றது அப்பயே கேட்டிருக்கணும். என்ன பண்றது, மூளை இல்லா பசங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உலகம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், தட்ஸ் இட், ஓவர் அப்படிங்கிறப்ப ஜின்னு அங்கே வந்துடுவான். ஸ்டோனுங்க, காமிஸோட ரீன் ஸ்டோனுங்க. எது அதுவா, உனக்கு தெரியும்ல, அது அண்ட பீயோட. சே, போதையில் ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை வச்சு நான் அட்டாக் பண்ண போறேன். நீ முன்னாடியே சொன்னில இந்த பீஸ்ட் எல்லாமே ரூலரால அனுப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னில. அப்படி இருக்கிறப்ப இந்த பீஸ்டோட பாடிக்குள்ள இருந்து எதுக்காக இந்த ரூன்ஸ்டோனை விட்டு வச்சானுங்க? ஆக்சுவலா அது என்னன்னா, ரூலர்ட்டேருந்து இந்த கிஃப்ட். ஒரு டிமானிக் பீஸ்ட ஒரு மக்கள் கொல்றப்ப, அதாவது ஒரு பீப்புள் கொல்றப்ப அவனுக்கு தேவையான பவரை போகும், இந்த உலகத்துக்கு தேவையான மேஜிக்கை கொடுக்கறதுக்காக தான் ரூலர் இப்படி ஒரு சின்ன சின்ன சோனை கொடுத்தானுங்க. இது இந்த போருக்கு, அதாவது இப்ப நடக்கிறதுல போரு, இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி தான் பண்ணானுங்க. ஏன்னா இந்த டிமானிக் பீஸ்டோட இந்த ரூன் ஸ்டோன் இருக்குல்ல, இதுக்குள்ளார அதோட எபிலிட்டி எல்லாமே சீல் பண்ணி அடக்கி வச்சிருப்பானுங்க. ஸோ ஒருவேளை அந்த பவர்ஃபுல்லான மாஸ்டர் செத்தா கூட அதோட எபிலிட்டி அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கும். பவர் கிடையாது, எபிலிட்டி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலயமா ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்றீங்க நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது எந்த வகையில யூஸ் ஆகும் எனக்கே தெரியலடா. நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஆகணும், பட் அது இப்ப மேட்ரு கிடையாது. நான் உன்கிட்ட ஒரே ஒரு ஃபேவர் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னா, அங்கேருந்து கிளம்பி நம்ம செல்னா கோமோ இருக்காங்களே, அவங்கள பார்க்க போயிருப்பான். நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த மாதிரி டயத்துல என்ன பாக்குறீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் பார்த்த ஜின்னு நீங்க இல்லையே, நீங்க யாரு? ஏன்னா நான் முன்னாடி பார்த்த ஜின்னு அவனுக்குள்ள ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப உட்காந்துருக்க ஜின்னுவுக்கு டார்க்னஸே அவனாதான் இருக்குது. நான் உங்களுக்கு தெரிஞ்ச அதே பர்சன் தான். முன்னாடி எனக்குள்ள டார்க்னஸ் இருந்துச்சு, இப்போ நானே ஒரு டார்க்னஸா மாறிட்டேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க ஃபியூச்சரை பார்ப்பீங்களே, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா. எப்படி எப்படி இந்த மட்டும் ஒரு முடிவா? எதுக்காக உங்களே வர்த்திக்கிட்டு இந்த மட்டும் ஒரு முடிவு? எப்படி இந்த மட்டும் எடுக்கிறீங்க? ஒரு சிங்கிள் ஹியூமன் எந்த அளவுக்கு ஒரு பர்டனை கேரி பண்ண முடியும்? நீங்க பண்ண போற அந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது மற்ற யாருக்குமே தெரியாது. என்ன பண்ண போறீங்க? தேங்க்யூ, இனிமேட்டு பண்ண வேண்டிய வேலையா பக்காவா பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க பண்ண போற இந்த விஷயத்தால ஹியூமனிட்டிக்கு நீங்க யாருன்றதே மறந்து போயிடும். நீங்க தன்னந்தனியா அலைவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு சொன்னதுக்கு நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவான். அங்கேருந்து கிளம்பி கொரியால இருக்க ஒரு பில்டிங்க்கு வருவான். ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருப்பானா. ஏய், நான் தான், எப்படி இருக்க? கொஞ்ச நாளும் உன்னை பார்க்க முடியல. இது ஜினு நீயா? ஆமாண்டா, நானே இப்போ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். சரி, நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? மீட்டிங்க கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறியா? நம்ம இந்த சண்டே முடிச்சுட்டு போவோமா? கண்டிப்பாக ப்ராமிஸ் தானே? கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு அவன் சொன்னோன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏய், என்ன நின்றுட்டு இருக்க? சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு, வா. வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு போட்டு கிளம்புவாங்க. இந்த போட்டு கொரியா, சைனா, ஜெர்மன், ஜப்பான் அண்டு யூஎஸ், அமெரிக்கான்னு சொல்லிட்டு இவங்க 5 படையும் 10வது வரைக்கும் ஏசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்பரவரி அலையன்ஸ் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாமே இந்த பேட்டிலுக்கு ரெடியாக போயிட்டு இருக்கானுங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இங்கே தாண்டா நின்றுட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம்டா நிற்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பவும் போருங்க. அவ்வளோதான், இவன் கொடுத்த சிக்னல் அப்படிங்கிறது கனடாலேருந்து டைரெக்டாக கொரியாக்கே போயிடும். எவ்வளோ நேரம் நீ காக்க வைக்க போற? நீ வரத்துக்குள்ளார இங்கே மில்லியன் கணக்கில் சாவானுங்க. நான் ஏற்கனவே மில்லியன் கணக்கில் கொண்டுட்டேன். நீ வர லேட்டாக எல்லாம் செத்துட்டு இருப்பானுங்க. மில்லியன் அப்படிங்கிறது ட்ரில்லியனாக மரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மட்டும் சொல்லுவான். நான் வரேன்டா, கூடிய சீக்கிரம் வரேன்டா அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கே பிளாக் க்ளோவரோட எபிசோட் 2 வந்துடும். ஸோ அதையும் செக் பண்ணுங்க. ஸோ லவ் யூ so much.